ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 1-2 வசனங்கள். கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பு கிடையாது. ஏனெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாபம் என்பவற்றுக்குள்ளாக்கும் சட்டத்திலிருந்து விடுவித்து விட்டது. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது நாம் தூய ஆவியின் சட்டத்தின் வழியாக பாவத்தின் சாபத்தையும் நாம் வென்று விடுகிறோம். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஏனென்றால் 11ஆம் வசனத்திலே இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்த ஆவி நமக்குள் குடிக்கொண்டிருக்கும் போது, அந்த தூய ஆவி நமக்கு குடிக்கொண்டிருக்கும் போது கிறிஸ்து உயிர்த்தெழுக செய்த அவரை உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கும் ஆவினாலே சாவுக்குரிய உடலை அவரை உயிர்த்தெழ செய்கிறார். சாவுக்குரிய தூய ஆவியானவர் பாவம் சாவு எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறார். இயேசுவை உயிர்ப்பித்தவர் அவர்தான். அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது நம்மை இந்த சாவுக்குரிய நிலைகளிலிருந்து உயிர்ப்பிக்க செய்கிறார். மனித நிலைகளிலே இறந்த இயேசு உயிர்ச்சிருந்த ஆவி நமக்குள் குடிக்கொண்டிருக்கும் போது அதே ஆவி நமக்குள் நம்முடைய ஆவியோடு இணைந்து உயிர்த்தெழ செய்து நம்மை சாவின் உடலிலிருந்து நமக்கு வாழ்வளிக்கிறார். இந்த நிறைவாழ்வில் பங்கேற்க எங்களுக்கு உதவி செய்யும்.